இந்த உலகத்தில் ஆண்டவர் நிறைய பேரை நேசிக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நிறைய வாலிபர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் நேசிச்சவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விபச்சார ஸ்திரீ நேசிக்கிறதுனால தான் ஆண்டவர் அவங்கள மன்னிக்கிறார் நிறைய பேரை. ஆனால் எல்லாரையும் ஆண்டவர் நேசித்தாலும் ஒரு சிலரை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா நம்பினார். நம்ம நேசிக்கிறோன்றது வேற, நம்ம நம்புகிறோம் அப்படின்றது வேற. நம்ம நேசிக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்த்து ஒரு பிரைஸ் தலாட் சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்போம், அவங்கள சாப்பிட போகும்போது கூட்டிகிட்டு போவோம். நேசிக்கிறதற்கு பலவிதமான அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம நம்புகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் ஒன்று கூட மறைக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களிடத்தில் அப்படியே சொல்லுவோம். நேசிக்கிறவங்களுக்கும் நம்ம நம்புகிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய ஃபோனை சிலர்லாம் யாருடைய கரத்துலையுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலருடைய கரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க, நீ வச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்புகிறோம். நம்ம நம்புகிறோம். உனக்கு மறைவானது ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு நான் எதுவும் மறைக்கலை, நான் உன்னை நம்புகிறேன், நீ எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீ நல்ல ஃப்ரெண்டு, நீ என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னை காமிச்சு கொடுக்க மாட்டேன், என்னுடைய உணர்வு என்ன அப்படின்றது உனக்கு புரியும். அப்போது இன்று ஆண்டவர் நேசிக்கிற நிறைய வாலிபர்கள் இருக்கிறார்கள். தேவன் நம்புகிற ஒரு பிள்ளையாய் ஆண்டவர் உங்களை என்னை மாற்ற